ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்வி. இன்றைக்கி ஒரு சாங் அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழிகளின் அருகினில் வானம். இந்த சாங் வந்து 90s கிட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பிடித்தமான ஒரு பாட்டு. அவங்க அந்த காலத்தில் ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில் இது ரொம்பவே இம்பேக்டாக ஏற்படுத்தியிருக்கும். அந்த டைமிங்கில் காதல் எவ்வளவு அழகானது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த காதலை சொல்கிறதுல என்னென்ன கஷ்டம் அனுபவிக்கிறோமோ அதுவும் அழகானது தான் அப்படிங்கிறது இந்த பாட்டில் அந்த ஹீரோ அழகாக சொல்லியிருப்பாங்க. கண்ணு முன்னாடி நம்ம லவ் பண்ணுற பொண்ணை வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட அந்த காதலை சொல்கிறதுக்கு அவர் என்னென்ன பாடுபடுறாரு அப்படிங்கிறத ஒரு பாட்டில் அழகாக சொல்லியிருப்பாங்க. கேட்காத ஓசைகள், இதழ் தாண்டாத வார்த்தைகள், இமை மூடாத பார்வைகள், சொல்லிடுவோமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம், நம்மளே ரகசியமாக வச்சுக்கிடுவோமா அப்படிங்கிற ஒரு இது, காதலை சொல்லுவோமா இல்லை நட்பாக பழகுவோமா அப்படிங்கிற ஒரு குழப்பம், அதோடு கண்ணுக்கு பக்கத்தில் வானத்தை வச்சுட்டேன், தூக்கத்தை தொலைச்சிட்டு தெரிகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன்ஸ், இதையுமே துடிக்குதா இல்லை அதுவும் சேர்ந்து நம்மளை நடிக்குதா அப்படிங்கிற ஒரு போராட்டம், நிறைய லைன்ஸ் அந்த சாங்கில் வந்து அந்த ஹீரோவோட மனநிலையை அப்படியே பிரதிபலிக்கிறதா இருக்கும். அது வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, லவ்வே வேணான்றவங்க கூட நம்மளும் பண்ணிவிடுவோமா அப்படிங்கிற ஒரு ஆசையை இந்த பாட்டு கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரியான அனுபவங்கள் காதலை சொல்கிறதுல நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதோட இது 90s கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் லவ் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதோடு கம்பேர் பண்ணும்போது இது சம்திங் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பாட்டு. ஸோ நீங்களும் இந்த பாட்டை கேளுங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பாட்டு பிடிக்கும். அதோட நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் வேறொரு சாங்கோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றிகளுடன் உங்கள் ஆர்வி. ஓசைகள், இதழ் தாண்டாத வார்த்தைகள், இமையாடாத பார்வைகள், இவை நான் கொண்ட மாற்றங்கள். சொல் என்னும் ஓர் நெஞ்சம், எதிரில் என்னும் ஓர் நெஞ்சம், எதிர்பார்க்காமல் என் வாழ்வில் ஒரு போர்க்காலம் ஆரம்பம். இருதயமே துடிக்கிறதா, துடிப்பது போல் நடிக்கிறதா, உரைத்திடவா மறைத்திடவா, ரகசியமாய் தவித்திடவா. ஒரு பெண்ணின் இறைவன் செய்யும், என்னை கத்தி இல்லாமல் கொய்யும், இதில் மீள வழி உள்ளதே, இருப்பினும் உள்ளம் விரும்பாது. விழிகளின் அருகினில் வானம், வெகு தொலைவினில் தூக்கம், இது 5 புலன்களின் ஏக்கம். என் முதல்